ஹை குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள் எண் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. விளக்கம்: மனத்து அளவில் குற்றம் இல்லாதவனாய் ஆகுக. அறம் என்பது அவ்வளவே. பிற வார்த்தை நடிப்பும் வாழ்க்கை வேடங்களுக்கும் மற்றவர் அறிய செய்யப்படும் ஆடம்பரங்களே. இப்போ இந்த குறளின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. அன்னதானம் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. ராமலிங்கத்துக்கு பெருமை தாங்கலை. இந்த ஊரில் உங்களை விட்டால் இந்த மாதிரி நல்ல காரியம் செய்ய வேறு யார் இருக்காங்க அப்படின்னு கோவில் பூசாரி கேட்குறாரு. பூசாரி, பணம் சம்பாதிக்கிறதே அதை நல்ல வழியில் செலவழிக்கணுங்கிறக்காக தான். ஆத்தா கொடுக்குறா, அதில் கொஞ்சம் எடுத்து நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான் அப்படின்னு ராமலிங்கம் சொல்கிறாரு. பெருமையோட பக்கத்தில் நிற்கிற மனைவியை பார்க்குறாரு. எல்லாருமே என்னை அன்னபூரணின்னு சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படின்னு அவருடைய மனைவி சொல்கிறாங்க. பாத்தியா பூசாரி, காசு செலவழித்து எல்லா ஏற்பாடும் பண்ணி அன்னதானத்தை நடத்தினது நான். ஆனால் பளபளன்னு ஒரு பட்டு புடவையை கட்டிட்டு வந்து 10 நிமிஷம் என் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்ததுக்கு எங்கள் வீட்டு அம்மா அன்னபூரணின்னு பேரை வாங்கிட்டு போயிடுச்சு பாரேன் அப்படின்னு சொல்கிறாரு ராமலிங்கம். அப்போ நான் ஒன்றுமே பண்ணலையாக்கும் அப்படின்னு ஒரு பொய் கோவத்தோடு அங்கேருந்து விலகி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்கிறாங்க ராமலிங்கத்தோட மனைவி. இதை பார்த்த பூசாரி, அப்பா உங்களுக்குள்ளே நான் வரல அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டு அந்த இடத்த விட்டு நகல்றாரு. இதுக்காக தான் காத்துட்டு இருந்த மாதிரி ராமலிங்கம் தனியாக வந்ததும் வெள்ளையன் பக்கத்தில் போகிறாரு. வெள்ளையன் ராமலிங்கம் வீட்டில் வேலை பார்க்குற ஆள். என்னடா வெள்ளையா, எங்கே போயிட்ட? அன்னதானத்தப்போ உன்னை பார்க்கவே முடியலை. பண்ணையில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ராமலிங்கம் விசாரிக்கிறாரு. பண்ணையில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஆனால் நீங்கள் வீட்டுக்கு யாரையாவது வர சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, நான் யாரையும் வர சொல்லலையே. ஐய, அன்னதான தேதி ஞாபகம் இல்லாமல் அந்த கலாவை வீட்டு வேலை பார்க்குறதுக்கு வர சொல்லியிருந்தேன், வந்திருந்தாளா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்கய்யா, நீங்கள் வரமாட்டீங்க, நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அந்த அம்மா போகாமல் 2 மணி நேரம் உட்காந்துட்டு தான் போச்சு. அவர் வந்தாலும் வராட்டினாலும் நான் ஒத்துக்கிட்ட நேரத்துக்கு நான் இருந்துட்டு தான் போயிருக்கேன்னு போகும்போது சொல்லிட்டு வேற போச்சியா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை சொல்லி வேலை செய்யாமலே என்கிட்டேருந்து பணம் வாங்கிடலான்னு பார்க்குறா போல இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறது, பணம் கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா மார்க்கெட்டில் நான் வாங்கி வச்சுருக்கிற எல்லா பேரையும் கெடுத்துடுவா அப்படின்னு ராமலிங்கம் அசட்டுத்தனமாக சிரிக்கிறாரு. சரி போ, நீ போய் சாப்பிடு அப்படின்னு ராமலிங்கம் வெள்ளையனை அனுப்பிச்சி விட்றாரு. அப்புறம் திரும்பி பார்த்தா பக்கத்தில் மனைவி நிற்கிறத பார்க்குறாரு. ஐயோ, நம்ம பேசுகிறத இவ கேட்டிருப்பாளோ அப்படின்னு அவருக்குள்ள ஒரு சந்தேகம். இதை கேட்டதும் ராமலிங்கத்தோட மனைவிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு வந்ததுமே தன் கணவன்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் இவ்வளவு செஞ்சுருக்கீங்களே, இது அறத்துக்கு கீழே வராது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன உளர்ற, எனக்கு ஒன்றும் புரியலை நீ பேசுகிறதுன்னு சமாளித்து பார்க்குறாரு. உண்மையான அறம் அப்படிங்கிறது முழு மனசோடு செய்கிறது. அடுத்தவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறக்காக செய்கிறதோ இல்லை உங்களை மாதிரி பேர் புகழுக்காக செய்கிறது அறத்துக்கு கீழேயே வராது அப்படின்னு அவங்களுடைய மனைவி கோபமாக சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராமலிங்கத்துக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. தன் தவறை உணர்ந்துட்டார். அவர் அடுத்ததாக செஞ்ச அன்னதானம் முழு மனசோடு செஞ்சார். ஹை குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். திருவள்ளுவர் இந்த குறளில் என்ன சொல்லியிருக்காரு? மனசில் எந்த தவறான எண்ணங்களோடு இல்லாமல் தூய்மையாக இருந்து செய்கிறது தான் அறம், மற்ற எதையுமே அறம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த குறளை பார்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.